நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம விஜய் கிட்ட போயிட்டு கோவப்படுறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்களே, அந்த வீணா போன ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் வந்து வாங்கிட்டு வந்தீங்க, என்னுடைய மல்லி அம்மாவுக்கு வந்து வாங்கிட்டு வர்றத அவங்க முன்னாடி வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுற மாதிரி வந்து பண்ணிட்டீங்களேடாடா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க நம்ம வெண்பா குட்டி. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா இது வந்து உனக்கு தேவையில்லாத வேலை, இது வந்து நான் உனக்கு வந்து சொன்னாலே உனக்கு வந்து புரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து புரியும். நீங்கள் வந்து மல்லி அம்மா வந்து முன்னாடி இருந்தப்போ வந்து பார்த்த பார்வை வேறு, இப்போ இருந்து பார்க்குற பார்வை வேறு. அவங்கள எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எதிரியாக வந்து பார்க்குறீங்க. ஒரு மனுஷனாக கூட அவங்க வந்து மல்லி அம்மாவை வந்து மதிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பா இதெல்லாம் வந்து உனக்கு புரியாது, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், மல்லியம்மாவுக்கு ஏன் கிஃப்ட் வாங்கலை அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவன் மேலே இருந்த கோபத்தில் நான் அவளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கலை அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாருங்க. நீங்கள் வந்து போயிட்டீங்க, ஆனால் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அப்போல்லாம் வந்து மல்லியம்மா தான் எனக்கு வந்து துணையாக இருந்தால் அவங்க தான் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னை வந்து சரி உங்களுடைய ஒய்ஃபாக வந்து நினைக்காத, என்னுடைய அம்மாவை என்னை பார்த்துக்கிறவங்களாம் ஒருத்தரை வந்து நினச்சி அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா சரிடா செல்லும், இனிமேல் வந்து எங்கே போனாலும் வந்து மல்லிக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன், இந்த வாட்டி வந்து உன் டாடாவை வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து நம்முடைய வெண்பா குட்டிக்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. நம்முடைய மல்லியும் ஒரு பக்கம் வந்து வருத்தத்தில் வந்து இருக்காங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பாக போயிட்டு நிறைய டைப்பு புதிய பிஸ்னஸ் வரவுகள்லாம் வந்து வந்திருக்கு. ஆனால் வந்து அந்த யாரை வந்து நம்பவே கூடாது, அவங்கள எல்லாரும் வந்து நம்பிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நம்மளை வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பொருளாக வந்து மதிக்காத நம்மளை வந்து ஒரு வேலைக்காரி அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு விஜய். நம்ம வந்து அப்படி என்னதான் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லியோட மனசுக்குள்ள வந்து கேள்விகளும் ரொம்பவுமே வந்து கவலையாக வந்து இருக்காங்க. நம்முடைய மல்லியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம வெண்பா வந்து போக போகிறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா இருந்தாங்களான்னா நடக்கிறதே வந்து வேறு தாங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியமாக இருந்தால் ஒன்றுமே இல்லாத இந்த வீணாக போனவங்களுக்கு போயிட்டு வந்து மாப்பிள்ளை புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, உன்னுடைய மனைவி இவங்களுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து தோணலையா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டு நம்முடைய விஜய்க்கு வந்து லாக் போட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாதனால இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நம்முடைய மல்லியை வந்து விஜய் முன்னாடி வந்து ரொம்பவுமே வந்து கேவலப்படுத்தி வந்து பேசிடுறாங்க. நம்முடைய விஜயோட மனசுலேயே வந்து லவ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பேசி நல்லா வந்து உஸ்பேத்தி விட்டு நம்மளுடைய விஜய் வந்து கோபப்படுத்தி விட்டுறாங்க. சரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மல்லிகிட்ட வந்து பாசமாக பேசினா அவ வந்து நம்மளை வந்து இவங்க இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க, மல்லியுமே வந்து என்ன நினைப்பா, அதனால் வந்து நம்ம வந்து அவகிட்ட வந்து எப்பவும் போலவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து தப்பு. இதனால் வந்து நம்முடைய மல்லியோட மனசும் வெண்பாவோட மனசும் வந்து ரொம்பவுமே வந்து புண்பட்டுதாங்க சொல்ல முடியும். என்னைக்கு வந்து நம்முடைய விஜய் வந்து பழைய விஜய் வந்து திரும்பி வந்து நம்முடைய மல்லிகிட்ட வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறவங்களோ அன்றைக்கி தாங்க வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து சந்தோஷமே வந்து இருக்க போகுது. பரபர எபிசோடில் இதெல்லாம் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை வந்து முதல் பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.